புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி, புதுத்தெரு, ஒத்தவாடை வீதி, நேருநகர் போன்ற பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக 2 நாட்களாக முற்றிலும் குடிநீர் விநியோகம் தடைபட்டிருந்தது. இதை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி முன்னெடுத்த போராட்டத்தின் காரணமாக புதுச்சேரி அரசு மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு 20 லிட்டர் விலையில்லா குடிநீர் கேன்கள் வழங்கப்படும் என அறிவித்திருந்தனர். அதன்படி இன்று காலை 7 மணி முதல் பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் 20 லிட்டர் குடிநீர் கேன்கள் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி வழங்கினர். மேலும் குடிநீர் கேன்கள் வழங்கும் போது பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் பாசு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் இளைஞர்களும் பலர் உடன் இருந்தனர். அப்படி கூட